காவேரி வந்து சாமி கும்பிட்டுட்டு மனசுக்குள்ளேயே வந்துட்டு இந்த விஜய் என்னைக்காவது நம்ம சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கிறாரா? இல்ல நம்ம எப்பயுமே விஜய்க்காக தான் வெயிட் பண்ணியிருப்போம். சரி எப்படியும் அவர் வர்றதுக்கு லேட் ஆகும். நம்ம போயிட்டு அப்படி உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த டைம்ல சாரதா வந்து மனசுக்குள்ளேயே நம்மளும் கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வரலான்னு சொல்லிட்டு காவேரி இருக்கிற கோயிலுக்கே அதே அம்மன் கோயிலுக்கு போறாங்க. சாரதா சாமி கும்பிட்டுட்டு வெளியில வரும்போது காவேரி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, ஏ காவேரி அங்க என்னடி பண்ணிட்டு இருக்கிற? இங்க எதுக்கு வந்த? சாமி கும்பிட்றதுக்காக தானே வந்த? சாமி கும்பிட்டல்ல, கம்முனு வீட்டுக்கு வர வேண்டியதானே? அம்மா அது ஒன்றும் இல்லம்மா. சரி சாமி கும்பிட்டேன், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன். வேறெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. ஆமா நீ கோயிலுக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, அம்மா நானு கங்கா காட்ட சொல்லிட்டு தாமா வந்தேன், உங்ககிட்ட சொல்லிட சொல்லி. அக்கா சொல்லவே இல்லையா? சரி வா நானும் வீட்டுக்கு தான் போறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த டைம்ல காவேரி இருந்துகிட்டு, அம்மா அம்மா இன்னும் ஒரு 10 நிமிஷமா நான் இங்க உட்கார்ந்து இருந்துட்டு வரவா? அந்த டைம்ல விஜய் வந்து கார்ல இருந்து இறங்குறத சாரதா பார்த்துக்கிட்டு, ஓ கதை இப்படி போகுதா? ஆமா நீ வந்து மீட் பண்றதுக்காக தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறியா? எனக்கு அவரு தான் முக்கியம்னா அவர் கூடவே போக வேண்டியதானே, எதுக்கு நீ நம்ம வீட்டுக்கு வர? நான் வேணா உன்னோட பேக் திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கவா? அம்மா அம்மா விஜய் வந்து நான் வர சொல்லலம்மா, அவரா இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாரு, அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? சரி வா நானும் வீட்டுக்கு தான் போறேன், 2 பேரும் ஒரே ஆட்டோலயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து காவேரி கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ச்சே இந்த டைமும் சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நீங்க வீக்கா ஃபேன்ஸா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.